Good day to all. Myself J. Vinoda, Assistant Professor from KCS Kasinada College of Arts and Science. This video we are going to know about calls in arrear. Come, let's understand the meaning of calls in arrears. Calls in arrears ஒரு சில ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் மணி மட்டும் பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட்டோ இல்லை ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலை அப்படின்னா வி ஆர் கால்ட் அஸ் கால்ஸ் இன் அரியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்ஸ் இன் அரியர் என்ன அப்படின்னா கம்பெனிக்கு இது வந்து ஒரு லாஸ். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பண்ணுங்கள். கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா ஏன் டெபிட் சைடில் வருதுன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இது வந்து கம்பெனிக்கு லாஸ், ஸோ அதனால டெபிட் சைடு வருது. ஸோ அவன் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, ஃபஸ்ட் கால் ஃபைனல் கால் பே பண்ணலன்னா அதை இங்கே போட்டுக்கணும். அதுக்கான என்ட்ரி தான் இது. கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட், டு ஃபைனல் கால் அக்கௌண்ட். தென் செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா அந்த இன்வெஸ்டார் பே பண்ணலை, அமௌண்ட் பே பண்ணலை இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கம்பெனி என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும். பெர் ஆனம்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இந்த செகண்ட் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். கால்ஸ் இன் அரியரில் எ கம்பெனி ஆஃபர்டு ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் 20,000 ஈக்விட்டி ஷேர். இந்த கம்பெனி என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கு 20,000 ஈக்விட்டி ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ருபீஸ்? 100 ஈச் பேயபிள். அந்த 100ன்றது 20 வந்து அப்ளிகேஷனும் 30 வந்து அலாட்மெண்ட்டும். அண்டு இங்கே கவனிங்க, இங்கே வந்து உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே 20 ருபீஸ் வந்து 3 months ஆஃப்டர் அலாட்மெண்ட். ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமா 20 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் கால். தென் அதுக்கப்புறமா கவனிங்க, அண்ட் த பேலன்ஸ் 6 months ஆஃப்டர் அலாட்மெண்ட். பேலன்ஸ் 6 monthக்கு வந்து ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் பே பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஆட் பண்ணுங்கள். 20 + 30 50 + 20 70. ரிமைனிங் இருக்க 30 என்ன அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஒரு 20, அலாட்மெண்ட் ஒரு 30, அண்டு ஃபஸ்ட் கால் ஒரு 20. இது மொத்தமாக ஆட் பண்ணால் 70. ரிமைனிங் இருக்க 30 வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இதுதான் நம்ம இந்த சம்மில் புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். தென் அப்புறம் கொஷினை படிங்க. இந்த ஆஃபர் வாஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு பை 5,000. என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பப்ளிக்கு 20,000 ஷேரை தான் என்ன பண்ணியிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5,000 ஷேரை என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 25,000 ஷேரை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணிக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஷினை பாருங்கள். த ஷேர்ஸ் அண்ட் தி அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட் வாஸ் ரிசீவ்ட் இன் ஃபுல் அண்ட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 5,000 என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 3,80,000 அண்ட் ருபீஸ் 5,55,000 வேர் ரிசீவ்டு ஆன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கால். ஓகே, இங்கே வந்து 3,80,000 ஃபஸ்ட் காலுக்கும் 5,55,000 செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணிட்டோம். அதுக்கான என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இங்கே எப்படி 25,000 வந்ததுன்னா இந்த கம்பெனி வந்து 20,000 ஷேரை என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, 5,000 ஷேர் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ஷேர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 20,000 + 5,000 25,000. அப்போ ஒரு ஷேரோட அப்ளிகேஷன் விலை எவ்வளோன்னா 20. அப்போ 25,000 × 20 5 lakhs. டோட்டலாக பேங்க்கில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 5 lakhs ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்மளோட ஷேர்ஸை. ஸோ கம்பெனிக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தேவை அப்படின்னா 20,000 ஷேர்ஸ் தான் அவங்க பப்ளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த 20,000 ஷேர் தான் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர்
கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 20,000 இன்ட்டு அப்ளிகேஷனோட ஒரு ஷேரோட விலை எவ்வளோ 20. அப்போ டோட்டலாக 4 lakhs என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்க 5,000 என்ன சொல்லியிருக்காங்க, கொஷினை ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது தேர்ட் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி என்ட்ரி போடுவோம். அப்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட் என்ட்ரிக்கு ஆப்போசிட் என்ட்ரி தான் தேர்ட் என்ட்ரி. ஸோ அப்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ 5,000 இன்ட்டு 20 1 lakh ஷேரை என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்த் என்ட்ரி என்ன அப்படின்னா அலாட்மெண்ட்டுக்கு டியூ என்ட்ரி போடும். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு போடுறது தான் இந்த ஃபோர்த் என்ட்ரி. அப்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 20,000 ஷேர் இன்ட்டு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது 30. அப்போ டோட்டலாக 6 lakh வந்து இன்வெஸ்டர்கிட்டேருந்து வரணும். ஸோ தென் ஃபிஃப்த் என்ட்ரி என்ன அப்படின்னா பேங்கர் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டார். அதுக்கான என்ட்ரி தான் ஃபிஃப்த் என்ட்ரி, அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போது பேங்கர் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டெபிட் த ரிசீவர் டு ஷேர் அலாட்மெண்ட், இன்வெஸ்டர் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ அப்போது 6 lakh அமௌண்ட்டை என்ன பண்ணியாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா சிக்ஸ்த் என்ட்ரி வந்து ஷேர் ஃபஸ்ட் காலுக்கு டியூ என்ட்ரி போடணும் அலாட்மெண்ட் மாதிரியே. அப்போது ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 20,000 இன்ட்டு ஃபஸ்ட் கால் எவ்வளோ 20 rupees. அப்போ டோட்டலாக 4 lakhs. 4 lakhs தான் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதை வந்து பேங்கர் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் அந்த 7th என்ட்ரி. இப்போ பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கால் அக்கௌண்ட். ஓகே, ஷேர் காலில் எவ்வளோ வேணும் அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து 4 lakh பே பண்ணணும். ஸோ பேங்கர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, கொஷின் எவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டாங்க சொன்னாங்க, ஃபஸ்ட் காலுக்கு 3,80,000. ஸோ அப்போ 4 lakh மைனஸ் 3,80,000 பண்ணால் 20,000 ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்டர் என்ன பண்ணல, பே பண்ணல. ஸோ அதுதான் கால்ஸ் இன் அரியர். அது என்ன அப்படின்னா லாஸ். ஸோ அதனால தான் டெபிட் சைடு வருது. டெபிட் ஆல் ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பேங்கர் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, 4 lakh வரணும் கால்ஸ் மணி ஃபஸ்ட் காலில். ஆனால் 3,80,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 20,000 இன்வெஸ்டர் பே பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் இந்த 7th என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கால் அக்கௌண்ட். தென் 8th என்ட்ரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டியூ என்ட்ரி போடுறோம். ஸோ அதுக்கான அந்த 8th என்ட்ரி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 20,000 இன்ட்டு 30. அப்போ டோட்டலாக 6 lakh வந்து இன்வெஸ்டர்கிட்ட இருந்து வரணும். அதே மாதிரி தான் 7th என்ட்ரி மாதிரி தான் அந்த 9th என்ட்ரியும். பேங்கர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, கொஷினில் சொன்னாங்க 5,55,000. ஸோ டோட்டலாக ஷேர் ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 6 lakh வந்து இன்வெஸ்டர்கிட்டேருந்து வரணும். ஸோ பேங்கர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,55,000 தான் இன்வெஸ்டர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 45,000 வந்துட்டு இன்வெஸ்டர் வந்து கொடுக்கல. ஸோ அதுதான் கால்ஸ் இன் அரியர். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா சம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். So I would like to thank you all for listening my video. Thank you so much.